தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பாக்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓரக்குமே. அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவே. இது ஒரு புறநானூற்று பதிவு. கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதையும் கட்டி ஆளுகின்ற அரசனுக்கெல்லாம் அரசன் பேரரசனாக இருந்தாலும் சரி, நள்ளிரவு பாராமல் பகல் பாராமல் கானகத்தில் விலங்குகளை வேட்டையாடி திரிகின்ற ஒரு வேடனாக இருந்தாலும் சரி, உண்பது நாழி, அவனுக்கு ஒரு வட்டல் தான், இவனுக்கு ஒரு வட்டில் சோறு தான். உடுப்பவை இரண்டே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடுக்கும் துணி இரண்டு, இடுப்புக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று. ஆக பிறவும் எல்லாம் ஓரக்குமே. மற்ற ஆசைகள், எண்ணங்கள், கருத்து, சிந்தனை, கொள்கை, கோட்பாடு எல்லாம் ஏறத்தாழ ஒன்றுதான். இப்போ உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. 50,000 பட்டு புடவைகளை அடுக்கி வச்சிருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு புடவையத்தான் உடுத்திக்க முடியும். அப்படி புடவை உடுத்திக்கிட்ட அவளை ஒரு திருமணத்துக்கு அழைத்து சென்றால் அவர் அந்த பட்டுச்சாலையை அழுப்பதற்கு முன்பாக அழைத்து சென்றவரை படுத்தும் பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த பட்டுப்புடவை குடைகின்றதோ குத்துகின்றதோ என்று தெரியவில்லை, அது அவளைத்தான் கேட்க வேண்டும். 25,000 ஜோடி செருப்புகளை அடுக்கி வைத்திருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு சோடி செருப்பைத்தான் தொட்டுக்கொள்ள முடியும். அதுபோல மனிதர்களை பொறுத்தளவில் எல்லாம் ஒன்றுதான். பிறவும் எல்லாம் ஓரக்குமே. வேடனுக்கு அந்த புறம் இருக்காது, அரசனுக்கு அந்த புறம் இருக்கும். அந்த புறம் இருந்தாலும் அவன் அதிகமாக அனுபவித்து விட முடியாது. இதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவே. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இந்த நாம் செய்யக்கூடிய அறம் இருக்கின்றதே, அதுதான் கூட வரும். எதுவும் இறப்புக்கு பின்னால் வராது. ஆக இந்த வள்ளுவர் பதிவை இப்படி புறநானூற்றில் பதிவு செய்திருக்கின்றார் அந்த ஆசிரியர்.